ஹலோ மக்களே, இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா தமிழக இடைக்கால பட்ஜெட் ஒதுக்கீட்டு அதிலிருந்து தான் நம்ம சில சலுகைகள்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் அவங்களோட பேரில் வந்துட்டு சொத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்னா அந்த பதிவு பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வந்து 1% வந்துட்டு கண்டிப்பாக வந்து லெஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சத்துக்குள்ளே வரைக்கும் இருக்கக்கூடிய அசையா சொத்துக்கள், இந்த வீடுகள், மனைகள், விவசாய நிலங்கள், இந்த மாதிரி அசையா சொத்துக்களுக்கு அவங்களோட பேரில் பெண்களோட பேரில் நம்ம பதிவு பண்ணோம்னா கண்டிப்பாக 1% வந்து பணம் வந்துட்டு கண்டிப்பாக குறைக்கப்படும். எப்போ இருந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துலேருந்து வந்துட்டு இந்த சலுகை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது மூலயமா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3,71,700 பேர் வந்துட்டு இதனால் வந்து நிறையவே பயனடைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரசின் திட்டத்தின் மூலயமா நாடு முழுவதும் இருக்க தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி. அந்த டோட்டல் பெண்களில் 41% பெண்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு தொழிற்சாலையில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த ஒரு பெருமை வந்து கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஸோ பெண்கள் எந்தளவு வெளியே வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு தமிழ்நாடு இந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காலை உணவு திட்டம், அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட வருகை வந்து இப்போது அட்டெண்டன்ஸ் நிறையவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது இல்லாமல் நல்லா சாப்பிட்டு தெம்பாக அவங்க படிக்கும்போது வந்துட்டு அந்த கற்றலும் வந்துட்டு நல்லா மேம்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அவசர அவசரமாக ஒழுங்காக சாப்பிடாம அந்த மாதிரி போவாங்க. இப்போ இந்த காலை உணவு போடுறனால அங்கே ஸ்கூலில் போயிட்டு நல்லா தெம்பாக சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக கல்வி வந்துட்டு நல்லா அவங்க படிக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. இதுக்கு செலவு பார்த்திங்கன்னா 1300 கோடி செலவு வந்து இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள், அப்புறம் திருநங்கைகள், அப்புறம் பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள், இவங்களெல்லாம் பாதுகாக்கும் வகையில் பார்த்திங்கன்னா இந்த அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாதந்தோறும் 2000 வந்து வழங்கப்பட்டு வருது. எதுக்காக பார்த்திங்கன்னா அவங்க அந்த 18 வயது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாகவும் இடைநிற்றல் இல்லாமல் அவங்க 18 வரைக்கும் வந்து அவங்க பள்ளிக்கு கண்டிப்பாக செல்லணும். அவங்க கல்வி வந்து அவங்க கண்டிப்பாக தடையின்றி அவங்க வந்துட்டு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட ஒரு 11,000 குழந்தைகள் வந்துட்டு பயனடைஞ்சிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு திருநங்கைகள், அவங்க வந்து சுயமாகவே தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அரசு மானியமும் வழங்கிட்டு வருது. மேலும் அவங்களுக்கு வந்து அதிகாரம் உணர்வு அவங்களுக்கு வரணும், அவங்களுக்கும் பவர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஊர்காவல் படையில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பணிபுரிய வந்துட்டு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க தமிழக அரசு. இந்த மாதிரி நிறையவே ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.